தமிழக அரசியல்ல 1967க்கு அப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் அல்லது பூகம்பம்னே சொல்லலாம். ஜோசப் விஜய் அவங்க முதலமைச்சரா பதவியேற்றது தான். இது வெறும் ஒரு ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லைங்க. பல தசாப்தங்களா வேரூன்றி இருந்த ஒரு அரசியல் கட்டமைப்பையே அசைச்சு பார்க்குற ஒரு நிகழ்வு. இதோட பின்னணியில இருக்கிற அரசியல் நகர்வுகளை தரவுகள் அடிப்படையில நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை முழுமையா புரிஞ்சுக்க இந்த அனாலிசிஸ் விஜயோட அரசியல் வியூகத்தை 3 ஆட்டங்களா பிரிக்குது. ஒன்னு குறுகிய கால தந்திரம், 2வது நடுத்தர கால குறியீட்டு அரசியல், 3வது ரொம்பவே சிக்கலான ஒரு நீண்ட கால சித்தாந்த நகர்வு. சரி, முதல்ல இந்த ஷார்ட் டேர்ம் பவர் பிளே, அதாவது உடனடி அரசியல் கணக்குகள் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்க்கலாம். இங்க நீங்க பாக்குற இந்த 118 அப்படிங்கிற நம்பர் ரொம்பவே முக்கியம். 234 இடங்கள் கொண்ட சட்டமன்றத்துல முதலமைச்சரா பதவியேற்க விஜய்க்கு எக்ஸாக்டா தேவைப்பட்ட சப்போர்ட் இதுதான். இந்த சார்ட் பாருங்க. ஆரம்பத்துல விஜயோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தங்களுக்கு இருக்கிற அந்த 107 சீட்ஸை மட்டுமே வச்சு பவர் கிளைம் பண்ணலான்னு ஐடியா கொடுத்திருக்காரு. ஆனா விஜயோட கோர் டீம் கண்டிப்பா அந்த மேஜிக் நம்பரை தாண்டி ஆகணும்னு நினைச்சாங்க. அதனால தான் காங்கிரஸ்ல இருந்து ஒரு 5 பேரு, அப்புறம் சிபிஐ, சிபிஎம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல இருந்து தலா 2 பேருன்னு கூட்டிட்டு வந்து அந்த த்ரெஷோல்ட கிராஸ் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? ஆளும் திமுக தன்னோட சொந்த கூட்டணி கட்சிகளே விஜய்க்கு சப்போர்ட் பண்றத தடுக்காம சைலண்டா வேடிக்கை பார்த்தாங்க. ஏன்னா ஒருவேளை விஜய இப்போ தடுத்தா அது விஜய் மற்றும் அதிமுக நடுவுல ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கிடும். அது திமுகவுக்கு இன்னும் பெரிய ஆபத்தா அமையும்னு அவங்க போட்ட கால்குலேஷன் தான் இது. விஜய் ஒரு பக்கம் நம்பர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்துல நம்ம திராவிட கட்சிகளுக்கு நடுவுல திரைக்கு பின்னாடி இன்னொரு பெரிய ஆட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 1979ல பிஜு பட்நாயக் திமுகவையும் அதிமுகவையும் இணைக்க எடுத்த முயற்சி எப்படி ஃபெயில் ஆச்சோ, அதே மாதிரி 2024ல விஜய்க்கு எதிரா திராவிட கட்சிகளை ஒன்றிணைக்க நடந்த ரகசிய முயற்சிகளும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ஏன் இந்த மாபெரும் இணைப்பு கைகூடல? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதிமுக 5 வருஷமா பவர்ல இல்லாதது ஒரு காரணம். அதை விட முக்கியமா தற்போதைய தலைவர்களுக்கு நடுவுல இருக்கிற அதீத கசப்புணர்வு ஒரு ஒருங்கிணைந்த முன்னணியை உருவாக்க விடாம தடுத்துருச்சு. இது மட்டும் இல்லாம பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஸ்பேஸை விஜய்க்கு மட்டும் விட்டு கொடுக்க 2 தரப்புமே விரும்பல. இது விஜய்க்கு ஒரு கிளியர் ரூட்டை போட்டு கொடுத்துருச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த மீடியம் டேர்ம் கேம். அதாவது பதவியேற்பு விழாவையே எப்படி ஒரு சக்தி வாய்ந்த மெசேஜிங் டூலா அவங்க மாத்துனாங்க அப்படிங்கறத பத்தி. இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பல வருஷங்களா நம்ம பார்த்து பழகிய பாரம்பரிய திராவிட கரைகள் வச்ச வேட்டி, சுருக்கப்பட்ட வந்தே மாதரம் இதெல்லாம் இல்லாம விஜய் ஒரு பிளேசர் அணிந்து முழுமையான வங்காள மொழி வந்தே மாதரம் பாடலை தேர்ந்தெடுத்தாரு. தமிழக அரசியல்ல இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அனாலிசிஸ் படி பாத்தீங்கன்னா இது சும்மா ஒரு ஃபேஷன் சாய்ஸ் கிடையாது. முதல் நாள்ல இருந்தே திராவிட கலாச்சார அடையாளத்திலிருந்து தன்னை முழுமையா விலக்கிக்கணும்னு ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு மூவி இது. இப்போ நாம இந்த சோர்ஸ் மெட்டீரியலோட ரொம்பவே ஃபேசினேட்டிங்கான அதே சமயம் சிக்கலான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் நீண்ட கால சித்தாந்த விளையாட்டு. முழுமையான வந்தே மாதரம் பாடலை பயன்படுத்தினதால விஜய் ஒருவேளை இந்துத்துவா அல்லது சனாதன அரசியலை நோக்கி நகருகிறாரா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு உடனே எழுந்தது. ஆனா இந்த சோர்ஸ் அந்த ஐடியாவை அப்படியே ரிஜெக்ட் பண்ணுது. அவர் சனாதன அரசியலை நோக்கி போறாருன்னு நினைக்கிறது தப்புன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. அவரோட இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே திராவிட கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க வடிவமைக்கப்பட்டதுதானே தவிர சனாதன சித்தாந்தங்களை ஏத்துக்கிறதுக்காக கிடையாது. அப்போ வேற என்னதான் அவரோட சித்தாந்தம்? இங்க தான் இந்த பகுப்பாய்வு ஒரு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான மாற்று திட்டத்தை பத்தின ஒரு தியரியை முன்வைக்குது. விஜயோட இந்த எழுச்சிக்கு சர்வதேச கிறிஸ்தவ அமைப்புகளோட ஆதரவு இருப்பதாகவும் இது மாநிலத்துக்கான முற்றிலும் மாறுபட்ட ஒரு சித்தாந்த திட்டத்தை குறிக்குதுன்னு இந்த டெக்ஸ்ட் சொல்லுது. சர்வதேச அளவிலான சக்திகள் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு இது வாதிடுது. இந்த தியரியை சப்போர்ட் பண்ண நம்ம சோர்ஸ் சில கடந்த கால நிகழ்வுகளை சுட்டி காட்டுது. அதாவது பல தசாப்தங்களா நடந்துட்டு வர மத விரிவாக்க முயற்சிகள், முந்தைய ஆட்சியில் நடந்த காஞ்சி சங்கராச்சாரியாரோட கைது, அப்புறம் கன்வர்ஷன் ப்ராஜெக்டுகளுக்காக காங்கிரஸ் கொடுத்ததா சொல்லப்படுற ஆதரவு, இது எல்லாம் கனெக்ட் பண்ணி காங்கிரஸை விட விஜயோட மாநில கட்சி தான் இந்த இலக்குகளை அடைய ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கருவியா இருக்கும்னு இது ஃப்ரேம் பண்ணுது. தமிழகத்துல பாஜக ஒரு பெரிய ஆதிக்க சக்தியா இல்லாததால விஜய் தன்னை நிலைநிறுத்திக்க ஒரு தெளிவான அரசியல் எதிரியை உருவாக்க வேண்டி இருந்துச்சு. அதனாலதான் அவரு தீவிரமான திராவிட எதிர்ப்பாளரா தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டாருன்னு இந்த அனாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணுது. சரி, இந்த தந்திரங்கள், குறியீடுகள், அப்புறம் சித்தாந்தங்களோட இந்த பெரிய நெட்வொர்க் நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்துக்கு என்ன சொல்ல வருது?
1967ல தொடங்கின திராவிட அரசியலோட அசைக்க முடியாத ஆதிக்கம் இப்போ ஒரு பெரிய சரிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு இந்த சோர்ஸ் ஒரு மாபெரும் வரலாற்று மாற்றத்தை மேப் பண்ணி காட்டுது. குறிப்பா 2026 தேர்தல்களை நோக்கி போகும்போது இந்த வீழ்ச்சி இன்னும் தீவிரமாகும்னு கணிக்கப்படுது. இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். நாம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு தற்காலிகமான அரசியல் அதிர்வலையா இல்ல 60 வருஷ கால திராவிட அரசியல் சகாப்தத்தோட நிரந்தர முடிவா? இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான்.